ஓகே. ஸோ ரெக்கார்டிங் ஆன் பண்ணியிருக்கு. இந்த ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைய நாளில் நாங்கள் இதுவரைக்கும் படித்த இந்த கிறிஸ்துவ மூலோபதேச வசனங்கள் என்ற தலைப்பில் நாங்கள் படித்த பாடங்கள்ல இருந்து இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய அறிவை படித்த வச்ச ஞாபகம் இருக்குதா, நாங்கள் புரிஞ்சு கொண்டு இருக்கிறோமா என்று சோதித்து பார்க்கும் ஒரு சோதனை நாள். ஸோ அதுக்கான விடைகள் ரெடி, எல்லாத்தையும் வேதாகமம் ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன், நோட்ஸ் ரெடியாக வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பேனா பேப்பர்லாம் கையில் வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து திறந்த நூல் பரீட்சை, அதனால உங்களுக்கு வேதாகமத்தை திருப்பி நோட்ஸை பார்த்து பதில் கொடுக்கலாம். ஸோ நாங்கள் என்ன படிச்சிருக்கிறோம்? அஸ்திபாரம் 6 அஸ்திபாரம் படிச்சிருக்கிறோம். செத்துக்கிரிகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர் தழுதல், நித்திய நியாயம் தீர்ப்பு. ஸோ இந்த 6 விஷயங்களை பற்றி தான் நாங்கள் ஓரளவுக்கு விவரமா பார்த்துருக்கோம். முழு விவரங்கள் பார்க்கல, ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இன்று நாளில் அதுக்குரிய வினாக்கள். ஸோ அந்த வினாக்கள் பார்க்கறதுக்கு வினாக்களுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் ஒன்று இருக்கு. இந்த லிங்க் யாரும் டைப் பண்ண மாட்டீங்க, இவ்வளோ பெரிய லிங்க் உண்டு, அதனால நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி இப்போ நான் குரூப்பில் போடுறேன், அந்த லிங்கை கூட நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். குரூப்பில் போட்டிருக்கிறேன், தனித்தனியாகவும் அனுப்புகிறேன். அதே மாதிரி இங்கே ஜூமில் இருக்க சேட் பாக்ஸ்லையும் நான் போடுறேன் லிங்கை. ஜூமில் இருக்க சேட் பாக்ஸ்லையும் போட்டிருக்கிறேன். ஸோ விருப்பமானவங்க விருப்பமான முறையில் அந்த கூகுள் ஃபார்மை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்கேன் பண்ணி எடுக்கிறேன்டா எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி நான் அனுப்பின லிங்கை கிளிக் பண்ணி எடுக்கிறேன்டா எடுக்கலாம். ஓப்பன் பண்ணின பிறகு எனக்கு சொல்லுங்க, யாருக்காவது ஓப்பன் பண்றதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா, சிக்கல்கள் இருந்தா சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை ஓப்பன் பண்ணிட்டீங்களா? ஓகே, எல்லாரும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க சில பேர், ஆனால் இப்போதைக்கு செய்யாதீங்க, கொஞ்சம் வச்சிருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இப்போ மற்ற இது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. கிறிஸ்துவின் மூலோபதேச வசனங்கள் ஃபைனல் குவிஸ் இருக்கும். இன்னைக்கு உங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்கலாம், ஆனால் அது என்கிட்ட வந்து சேராது, நாட் ஷேர்டுன்னு இருக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக நிரப்ப வேண்டியது உங்களுடைய பெயரும் உங்களுடைய தொலைபேசி இலக்கமும் முகவரி, அதாவது விலாசம் அல்லது அட்ரஸ். ஸோ முடிஞ்ச அளவு பெயர், தொலைபேசி இலக்கம், அட்ரஸை டைப் பண்ணுங்க. இதில் டைப் பண்ண கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி கூட எனக்கு ஃபோட்டோ அனுப்பலாம். இதுக்குரிய விடைகளை ஒரு பேப்பரில் எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து கூட அனுப்பலாம். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் ஒரு பேப்பரில் பேனாவில் எழுதிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து கூட தனிப்பட்ட நம்பருக்கு குரூப்பில் போடாதீங்க, எந்த ஃபோன் நம்பருக்கு தனியாக போடுங்க. குரூப்பில் போட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தானே, ஸோ அதனால குரூப்பில் போட வேணாம், தனிப்பட்ட ஃபோன் நம்பருக்கு அனுப்புங்க பேனாவில் எழுதி. ஸோ இந்த கேள்விகள் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்களோட பெயர், தொலைபேசி இலக்கம், அட்ரஸ் நீங்கள் நிரப்ப வேணும். அதை நிரப்பின பிறகு நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால், நாங்கள் படித்த 6 டாபிக் இருக்கு. அப்போ 6 டாபிக்குக்கும் ஒவ்வொரு விளக்க கதைகள், கேஸ் ஸ்டடிஸ், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கேஸ் ஸ்டடிஸ், ஒரு விளக்க கதை நான் சின்னதாக கொடுத்துருக்கேன். இது ஏற்கனவே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இதை வாசிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் நான் டைம் தருவேன். ஸோ அதுக்கு பிறகு அந்த கேஸ் ஸ்டடி சார்ந்து நாங்கள் படித்த விஷயங்கள் சார்ந்து 3 கேள்விகள். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்குள்ள 3 கேள்விகளாக 18 கேள்விகள் இருக்கு. ஸோ செய்து நீங்கள் சரியான விடையை செலக்ட் பண்ணி அபியாசியான்னு செலக்ட் பண்ணி கிளிக் பண்ண வேணும். கிளிக் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் பண்ணுங்க, அப்போ அடுத்த செக்ஷன் வரும். அது மாதிரி செலக்ட் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா 6 செக்ஷன் முடியும். 6 செக்ஷன் முடிஞ்ச பிறகு இப்போ 6 3 18 கேள்வி,
அப்ப மார்க்ஸ் போட ஈஸியா இருக்க வேணும்ன்றதுக்காக எக்ஸ்ட்ராவா ஒரு 2 கேள்வி சாராம்சம் என்று சொல்லி 19 20 என்று 2 கேள்வி எடுத்திருக்கிறேன். மொத்தம் 20 கேள்வி இருக்கு. ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் நான் டைம் தரேன். ஸோ சப்மிட் பண்ணுவீங்க. சப்மிட் பண்ணின பிறகு வியூ ஸ்கோர்ன்னு வரும். இந்த வியூ ஸ்கோரை கிளிக் பண்ணினா உங்களுக்கு உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளவு என்று நீங்க பார்த்து கொள்ளலாம். யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரி. அப்ப நாங்க இந்த கேள்விகளுக்கு போவோம். நான் கேள்விகளை பவர் பாயிண்ட்ல போடுறேன். அது ஈஸியா இருக்கும் வாசிக்கிறதுக்கு. நீங்க உங்கள்ட்ட லிங்க் இருக்கு. நீங்க ஓபன் பண்ணிருப்பீங்க ஃபார்மை வாசிச்சு நீங்க செய்யலாம். ஸோ இது உங்களுக்காக முதலாவது கேள்வி. அது முதலாவது விளக்க கதை வருது. 2 நிமிஷம் வாசிச்சு கொள்ளுங்க. இந்த விளக்க கதையை வாசிச்சிட்டீங்கன்னா முதலாவது கேள்விக்கு போறேன். வாசிச்சிட்டீங்களா? முதலாவது கேள்வி ஒரு நிமிஷம் தான் ஒரு கேள்விக்கு. அடுத்த கேள்வி. யாருக்காவது டைம் வேணுமா முதலாவது கேள்விக்கு? நினைக்கிறேன் இந்நேரம் நீங்க உங்களோட லிங்க்ல செய்து கொண்டு போயிருப்பீங்க. 5வது 6வது கேள்விக்கு பிரதர் போயிருப்பீங்க. அந்த லிங்க் ஆக்டிவா ஓ பிரஸ்லாம் பிரதர் அந்த லிங்க்குள்ள போயிட்டோம் பிரதர். டச் ஆக மாட்டேங்குது, ஆன்சர் கிளிக் ஆக மாட்டேங்குது. ஆன்சர் கிளிக் ஆகுது இல்லையா? அந்த முன்னுக்கு ரவுண்டை கிளிக் பண்ணுங்க. அந்த ஒவ்வொரு ஆன்சருக்கு முன்னுக்கு இருக்கிற. அதான் ரவுண்டுக்குள்ளதான் டச் பண்ணேன், இத அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. அப்படியா? ஓகே, நான் திருப்பி இன்னொருக்க உள்ள போய் ஒருக்கா ட்ரை பாக்குறேன். பண்ணி பாருங்க. அப்படி வராட்டி பேப்பர்ல உங்களோட ஆன்சர்ஸ் எழுதி நீங்க எனக்கு அனுப்புங்க. ஒரு போட்டோ எடுத்து. ஓகே ஓகே. ஓகே ஓகே.
So, அடுத்த மூணாவது கேள்விக்கு போறேன். சரி, முதல் மூன்று கேள்வியில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்குதா? திரும்ப காட்டணுமா யாருக்காவது? ஸோ முதல் மூணு கேள்வியில் பிரச்சனை இல்லாட்டி நாங்கள் ரெண்டாவது விளக்க கதைக்கு போவோம். 2 நிமிஷம் டைம் இருக்கு, வாசிச்சு கொள்ளுங்க. ஏற்கனவே வாசிச்சுட்டு வந்திருப்பீங்க. சில பேர் அடுத்த அடுத்த இதுக்கு போயிருப்பீங்க. ஸோ ரெண்டாவது விளக்க கதையில் முதலாவது கேள்வி, அதாவது நாலாவது கேள்வி, மொத்தத்தில் நாலாவது கேள்வி. அடுத்த கேள்விக்கு போகிறேன்.
ஆறாவது கேள்வி. அடுத்து மூணாவது விளக்கக்கதை, 2 நிமிஷம் டைம். மூணாவது விளக்கக்கதைக்குரிய முதலாவது கேள்வி, அதாவது மொத்தமா பார்த்தா 7வது கேள்வி. நிறைய பேர் இப்ப 15வது கேள்விக்கு போயிருப்பீங்க. முடிஞ்ச அளவு ஈஸியா தான் எடுத்திருக்கிறேன். எட்டாவது கேள்வி.
9வது கேள்வி. பத்தாவது கேள்வி. அதற்குரிய விளக்கக் கதை. 4வது விளக்கக் கதை. 4வது விளக்கக் கதைக்குரிய 1வது கேள்வி. அது மொத்தமா பார்த்தா 10வது கேள்வி. பதினோராவது கேள்வி. இந்நேரத்துக்கு யாராவது முடிச்சிட்டீங்களா?
12வது கேள்வி. இதுல 4வது விட அறிவியல் என்று இருக்கு. அறிவியல் வந்து ஆஹ், இந்தியாவில் விஞ்ஞானத்துக்கு சயின்ஸுக்கு பயன்படுத்துகிற சொல். இலங்கையில் சயின்ஸுக்கு நாங்கள் விஞ்ஞானம் அப்படின்னு பயன்படுத்துவோம். ஸோ அறிவியல்ன்றதுக்கு விஞ்ஞானம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அறிவியல் என்பது சயின்ஸ் குறிக்குது. ஸோ 4வது விட சயின்ஸ், அறிவியல், விஞ்ஞானம். அடுத்த விளக்க கதை, 5வது விளக்க கதை, 2 நிமிஷம். ஐந்தாவது விளக்க கதைக்குரிய 1வது கேள்வி, 13வது கேள்வி மொத்தத்துல. அது 4வது கேள்வி.
15வது கேள்வி. அடுத்த விளக்கக்கதை, 6வது கடைசி விளக்கக்கதை, 2 நிமிஷங்கள். ஆறாவது விளக்கக்கதைக்குரிய முதலாவது கேள்வி. அதாவது 16வது கேள்வி. ஒரு நிமிடம் தாங்க. நேரத்துக்கான முடிச்சிருப்பீங்க எல்லாரும். 17வது கேள்வி. பதினெட்டாவது கேள்வி.
இப்போ விளக்க கதைகளை வச்சு கேட்ட கேள்விகள்லாம் முடிஞ்சது. இனி சாராம்சமா 2 கேள்விகள். 19வது கேள்வி. கடைசி 20வது கேள்வி. ஐவகை என்ற 5 வகை. ஸோ எல்லாம் கேள்விக்கும் பதில் எழுதின பிறகு திரும்ப ஒருக்கா செக் பண்ணுங்க. முதல்ல இருந்து செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணின பிறகு உங்களுக்கு வியூ ஸ்கோர்ஸ் அப்படின்ற ஒரு பர்பிள் கலர் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணினா உங்களுடைய மார்க்ஸ் எவ்வளோ வந்து வரும். தேங்க்யூ. ஒரு சிஸ்டர் சப்மிட் பண்ணிட்டு தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ யாருக்காவது திரும்ப ஏதாவது கேள்வி திரும்ப போடணுமா? ஏதாவது கேள்வி மிஸ் ஆச்சா? சப்மிட் பண்ண முடியாம ஆன்லைன்ல சப்மிட் பண்ண முடியாம போனவங்க தயவு செஞ்சு ஒரு பேப்பர்ல உங்களுடைய விடைகள் எழுதி அதை எனக்கு ஒரு போட்டோவை எடுத்து அனுப்புங்க. நான் அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ்னு சொல்றேன். ஸோ நாங்கள் குயிக்ஸை நிறைவு செய்வோம். நான் நினைக்கிறேன் எல்லாரும் ஈஸியாக செய்திருப்பீங்கன்னு. ஈஸியாக முடிஞ்ச அளவு ஈஸியாக ரொம்ப கஷ்டப்படுத்தாம ஈஸியாக செய்கிற மாதிரி தான் எடுத்திருக்கிற கேள்விகள். சும்மா வெறுமனே மனப்பாடம் பண்ணி செய்கிறத விட புரிஞ்சு செய்ய வேண்டும்ன்றதுக்காக தான் விளக்க கதைகள் கொடுத்துருக்குறேன். ஸோ எல்லாருக்கும் எல்லாரும் 20க்கு 20 எடுக்கணும்ன்றது தான் என்னுடைய ஆசை. எல்லாருக்கும் பரிசு கொடுக்குமான்றது எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் 20க்கு 20 எடுத்திருந்தீங்கன்னா நான் சந்தோஷம். நான் செக் பண்ணி பார்த்துட்டு முடிஞ்ச அளவு போன முறை ஒரு சின்னதாக கீ டேக் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தேன் நான், வேதமும் நானும் என்ற படத்துக்கு. அப்போ இந்த முறையும் அந்த மாதிரி ஏதாவது சின்னதா ஒரே ஆளுக்கு 2 முறை கீ டேக் கொடுக்க இயலாது தானே. ஸோ அதனால வித்தியாசம் ஏதாவது யோசிப்போம். பார்த்துட்டு முடிஞ்சதை சின்ன அளவு ஏதாவது ட்ரை பண்ணுவோம். ஸோ யாருக்கா ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ இந்த வினா தொடர்பாகவோ இதுவரையும் படித்த பாடங்கள் தொடர்பாகவோ ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓகே, கேள்விகள் இல்லாட்டி என் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வரப்பிரசாத் என்ற இந்த ஃபோன் நம்பர். இலங்கை குறியீடு 94. ஸோ 7778 008444 என்னுடைய நம்பர். இது குரூப்பில் இணைஞ்சிருந்தீங்கன்னா இலகுவாக இருக்கும். குரூப்பில் இணைய விருப்பம் இல்லாதவங்க என் ஃபோன் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணலாம். நிக்சன் தான் இந்த குரூப்பை மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ நானும் ஒரு அட்மினாக தான் இருக்கிறேன். நிக்சனும் முதல்ல அட்மின், அவர் தான் மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ இந்த குரூப்பையும் வச்சுக்கொள்ளுவோம். இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நாங்கள் 2 சீரீஸ் முடிச்சிருக்கோம். ஒன்று வேதமும் நானும் அப்படிங்கிற தொடர் முடிச்சிருக்கிறோம். இன்னொன்று கிறிஸ்துவின் மூல உபதேச வசனங்கள் முடிச்சிருக்கிறோம். ஸோ அடுத்து நாங்கள் போன முறை டிஸ்கஸ் பண்ணினோம் எபிரேய புத்தகத்தில் இயேசு என்ற தலைப்பில் நாங்கள் படிப்போம் என்று சொல்லி. பிறகு அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க அது கொஞ்சம் ஆழமான படிப்பினையாக இருக்கும் என்று சொல்லி. ஸோ எபிரேய புத்தகத்தில் இயேசு அப்படிங்கிற தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி
சுவிசேஷங்களில் இயேசு, சுவிசேஷ புத்தகங்களில் இயேசு. இப்ப எங்களுக்கு கிறிஸ்துமஸும் வருது தானே. ஸோ காலத்துக்கு உகந்ததா இருக்கும். கிறிஸ்துவின் பிறப்பில் இருந்து கிறிஸ்துவின் உயிர்ப்பு வரை, பிறப்பிலிருந்து உயிர்ப்பு வரை நாங்க படிக்கலாம். சுவிசேஷ புத்தகங்களில் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு சீரிஸ் முடிச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்க எபிரேய புத்தகத்தில் இயேசு என்ற தலைப்பில் நாங்க படிப்போம் வேண்டி யோசிச்சேன். பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் பற்றி சொல்லுங்க. ஓகே, ஒரு சிஸ்டர் கேள்வி கேட்டிருக்காங்க, பரிசுத்த ஆவி ஞானஸ்நானத்தை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி. பரிசுத்த ஆவி ஞானஸ்நானத்தை பத்தி நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கொஞ்சம் இருங்க, நான் அந்த ஸ்லைட்ஸ் எடுத்துக்கொள்றேன். பரிசுத்த ஆவி ஞானஸ்நானத்தை பத்தி ஸ்லைட் கொஞ்சம் இருங்க, நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்க்ரீனை திரும்ப போடுறேன். பரிசுத்த ஆவி ஞானஸ்நானத்தை பத்தி என்ன சொல்ல இருக்கு? ஏற்கனவே படிச்சிட்டோமே. ரெக்கார்டிங் பார்க்கலாம். ஷேர் பண்ணினா பரிசுத்த ஆவி ஞானஸ்நானத்துல வந்து ரெண்டு விதமான ஞானஸ்நானம் நாங்க படிச்சிருக்கிறோம். ஒன்று இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம். அதாவது பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் எங்களுக்கு எப்ப கிடைக்குது? நாங்க ரட்சிக்கப்படுற அன்றைக்கே கிடைக்குது. ரட்சிக்கப்படும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வராரு, கிறிஸ்துவின் ஆவியானவர் எங்களுக்குள்ள வராரு. ஸோ அவர் வந்து எங்களுக்கு வரும் பொழுது எங்களுடைய பழைய மனுஷனை சிலுவையில் அறைஞ்சிட்டு புதிய மனுஷன் எங்களை உயிர்ப்பிக்கிறாரு. அது கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம். ரோமர் 6வது அதிகாரத்தில் அதை பத்தி விவரமா போட்டிருக்கு. அதே மாதிரி எங்களை கிறிஸ்துவின் சரீரத்துக்குள், அதாவது அகில சபை, யுனிவர்சல் சர்ச் நாங்க சொல்ற அகில உலகளாவிய சபைக்குள்ள, அதாவது உலகம் பூராகவும் இயேசு கிறிஸ்துவை உண்மையா ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்படி உண்மையா ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லாரையும் கிறிஸ்துவின் சரீரமாக, சபையாக, ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்றார். அந்த சரீரத்துக்குள்ள எங்களை ஒரு அவயவமாக அவர் இணைக்கிறார். அதுதான் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளான ஞானஸ்நானம். ஸோ இது ரெண்டு தான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். நாங்கள் ரட்சிக்கப்படும் நாள் நடக்குது. அப்ப ரட்சிக்கப்படும் நாள் பரிசுத்தாவி எங்களுக்குள்ள வந்துருவார். வந்து இந்த ரெண்டு விஷயங்கள் செய்வார். ஒன்று எங்களை கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணுவார். இன்னொன்று எங்களை கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணுவார். இதை தவிர அதுக்கு பிறகு பரிசுத்தாவினை எங்களை விட்டு எப்பயும் போக மாட்டார். யோவான் புத்தகத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னா, என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படியாக ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். ஸோ அவர் வந்து எப்பொழுதும் எங்களோட இருப்பாரு. அதை தொடர்ந்து ஒருத்தர் ரெக்கார்டிங் எங்க பெற்றுக்கொள்ளலாம் என்று கேள்வி கேட்டிருக்கிறாரு. நான் ரெக்கார்டிங் லிங்க் அனுப்புறேன். அப்படி இல்லாட்டி அந்த நல்வசனம் என்று யூடியூப் சேனல் இருக்கு, நீங்க அதுல போயிட்டு பார்த்துக்கொள்ளலாம். நான் ஒரு தனிப்பட்ட முறையிலையும் லிங்க்ஸ் அனுப்புறேன். 2 பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். வேதமும் நானும் என்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. கிறிஸ்தின் மூல உபதேச வசனங்கள் என்ற பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த 2 லிங்கையும் நான் அனுப்புறேன். ஸோ பரிசுத்தாவினர் நாங்கள் ரசிக்கப்படும் நாள் எங்களுக்குள்ள வந்துருவாரு. வந்த பிறகு ஒரு நாளும் எங்களை விட்டு போக மாட்டாரு. ஆனால் எங்களுக்குள்ளே இருப்பார். நாங்கள் பாவம் செய்யும் பொழுது அவர் துக்கப்படுவாரு. பாவம் செய்யும் பொழுது அவர் கவலைப்படுவார். நாங்கள் அவரை ஓரமா அவர் செயற்படாத விதத்தில் நாங்கள் நடந்து கொள்றோம். ஆனால் அவருக்கு நாங்கள் இடமளிக்கும் பொழுது அவர் எங்களுக்குள் பூரணமாய் நிரம்புகிறார். ஸோ அதற்கு பிறகு நடக்கிறதெல்லாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுதல். ஸோ பரிசுத்தாவினால் ஒரு முறை தான் எங்களுக்கு வருவார். அதுக்கு பிறகு பரிசுத்தாவினால் நிரம்புதல், ஆவியினால் நிறைந்து செயற்படுதல் தான் அதுக்கு பிறகு இருக்குது. அதாவது நாங்கள் எங்களுடைய மாம்சத்தை படி நடக்காமல் ஆவியின் படி நடக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் ஒரு கிறிஸ்தவன் வாழ வேண்டியதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நாங்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தாவினுக்கு இடம் கொடுத்து எங்களை மாம்சத்துக்கு இடம் கொடாமல் பரிசுத்தாவினுக்கு இடம் கொடுத்து வாழ்றோமோ அந்த அளவுக்கு தான் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை விரும்பப்படுகிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் எங்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றபடி பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பத்தி சொல்றதுக்கு வேற முக்கியமான காரணங்கள் எதுவும் இல்லை. பரிசுத்தாவின் அவருக்கு விருப்பமானபடி வரங்களை கொடுக்கிறாரு. அது 1 Corinthians 12வது அதிகாரத்தில் இருக்குது. பரிசுத்தாவியனர் எங்களுக்குள்ள வந்துட்டார்ன்றதுக்கான விசேஷ அடையாளங்கள் எதுவும் இந்த
காலத்துல ஐ மீன் சபை காலத்திலையும் அப்படித்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல 4 இடத்துல மட்டும்தான் அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள், மற்ற இடங்கள்ல பேசல. ஸோ அதெல்லாம் குறிப்பிட்ட ஒரு விசேட சந்தர்ப்பங்கள். முதலாவது 2வது அதிகாரத்துல எருசலேம் சீஷர்கள் மீது வந்த பொழுது, 8வது அதிகாரத்துல சமாரியாவில் இருந்த சமாரிய மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, 10வது அதிகாரத்துல புறஜாதியார் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது, 19வது அதிகாரத்துல 19வது அதிகாரம் 17வது அதிகாரம் 19வது அதிகாரத்துல ஆஹ் யோவானுடைய சீஷர்கள் ஆகிய 4 வகையான குழுக்கள், 2வது அதிகாரம் 8வது அதிகாரம் 10வது அதிகாரம் 19வது அதிகாரம் ஆகிய அந்த 4 அதிகாரத்துல அந்த 4 சந்தர்ப்பங்கள் வெவ்வேறு மனித குழுவினர், எருசலேமிலிருந்து சீஷர்கள், சமாரியர்கள், புறஜாதியார்கள், யோவானுடைய சீஷர்கள் ஆகிய புது மக்களிடத்துல பரிசுத்தாவினர் வரக்குள்ள மட்டும்தான் ஒரு விசேஷ அடையாளம் காணப்படுதே தவிர, அதற்கு பிறகு அந்த வகைக்குள்ள ரசிக்கப்பட்டவர்கள் மீது பரிசுத்தாவின் வரும் பொழுது எங்கேயுமே பரிசுத்தாவின் அடையாளம் என்று தனியா காணப்படவில்லை. ஸோ இன்றைக்கும் அப்படித்தான் நாங்கள் அந்த புறஜாதியார் கேட்டகரிக்குள்ள நாங்க வருகிறோம். ஸோ அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல கொர்நேலியோட சம்பவத்துல புறஜாதியார் மீது பரிசுத்தாவின் வந்ததுக்கு ஒரு அடையாளம் நடந்துட்டுது. ஸோ அதுக்கு பிறகு புறஜாதியார் மேல வருவதற்கான அடையாளங்கள் அப்படி எதுவும் தேவைப்படவில்லை. இன்று நாங்க பரிசுத்தாவின் படி நடந்து கொள்றோமா என்றது, எங்களுக்குள்ள பரிசுத்தாவின் இருக்கிறாரா அப்படிங்கிறது நாங்க எடுத்து காட்டுவது, நாம் கிறிஸ்துவின் சிந்தை கொண்டு வாழ்றோமா, கிறிஸ்துவை போல நாம் வாழ்கிறோமா, அவர் கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்து கிறிஸ்துவை போல நாங்க வாழ்றோமா என்ற அடிப்படையில தான், நாங்க மாம்சத்தின் படி வாழுகிறோமா ஆவியின் படி வாழுகிறோமா என்ற அடிப்படையில தான் எங்களுக்குள்ள பரிசுத்தாவின் இருக்கிறாரா இல்லையாங்கிறத நாங்க முடிவு செய்யலாமே தவிர்த்து வெளிப்படையான அடையாளங்கள் எதுவும் இந்த காலங்களில் இல்லை. ஸோ பரிசுத்தாவியனை பத்தி இதுகள்லாம் நாங்க ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் இந்த சீரீஸ்க்குள்ள. இதை தவிர வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க. என்ன என்ன கேட்க வேணும்ன்றது ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க. ஸோ அடுத்த வாரத்திலிருந்து நாங்க சுவிசேஷ புத்தகங்களில் இயேசு, சில பேர் யோசிக்கலாம் இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லி. ஆனா அதுல பொதுவா நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற விஷயங்கள் ஒரு விஷயங்கள் இருக்கு, நாங்க தெரியாத விஷயங்களும் இருக்கு. ஸோ நான் வந்து எப்பயுமே பேசிக்ஸை கவர் பண்ணி கொண்டு அடுத்ததுக்கு போறது நல்லதுன்னு யோசிச்சேன். ஸோ எபிரேய புத்தகம் வந்து கொஞ்சம் ஆழமா இருக்கும். ஸோ எபிரேய புத்தகத்தில் இயேசுவை படிக்கிறதுக்கு முன்னாடி சுவிசேஷ புத்தகங்களில் இயேசுவை படிச்சு கொண்டு வந்து அதுல ஒரு 10 டாபிக் அதில் படிச்சுட்டு, அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி, அவருடைய ஊழியம் எப்படி, அவருடைய அற்புதங்கள் எப்படி, அவருடைய உவமைகள் எப்படி என்று சொல்லி வெவ்வேறு தலைப்புகள்ல நாங்கள் அதுகளை படிச்சு கொண்டு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு, இந்த மாதிரி வெவ்வேறு தலைப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 8லிருந்து 10 தலைப்புக்குள்ள நாங்கள் அந்த ஒரு தொடர் செய்து முடிச்சுட்டு, அதுக்கு பிறகு நாங்க எபிரேய புத்தகத்தில் இயேசுவுக்கு போகலாம். ஸோ இது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இது ஒரு பைபிள் ஸ்டடி. ஸோ அதனால ஒரு பிரசங்கம் கேட்குற மாதிரி இன்னைக்கு கேட்டுட்டு திரும்ப அடுத்த வாரம் வந்து கேட்குற மாதிரி இல்லாம வார நாட்கள்லையும் நாங்கள் படிக்கிற விஷயங்களை திரும்ப திரும்ப மீட்டு பார்க்கறதும் அது தொடர்பான வசனங்களை தேடி பார்க்கறதும் அவசியமா இருக்கு. ஸோ அடுத்த முறை நாங்க இந்த சுவிசேஷங்களில் இயேசு என்ற தலைப்புக்கு கூட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பத்தி தான் நாங்க படிக்க போறோம். ஸோ அதனால ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகத்திலும் 4 சுவிசேஷ புத்தகங்கள் எங்களுக்கு இருக்கு தெரியும், மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். ஒவ்வொரு சுவிசேஷ புத்தகங்களையும் முதல் சில அதிகாரங்களை வாசிச்சு கொண்டு வந்தீங்கன்னா இலகுவா இருக்கும். உதாரணத்துக்கு மத்தேயு புத்தகத்துல முதல் 2 அதிகாரங்கள், மத்தேயுல முதல் 2 அதிகாரங்கள், மாற்கு புத்தகத்துல முதல் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பிறப்பை பத்தி சொல்லப்படவில்லை, அதனால அதை வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாசிச்சாலும் தப்பில்லை, வாசிக்கலாம். ஸோ மத்தேயுல முதல் 2 அதிகாரமும், லூக்கால 2 அதிகாரங்கள், முதல் 2 அதிகாரமும், மத்தேயு முதல் 2 அதிகாரம், லூக்கா முதல் 2 அதிகாரமும், யோவாண்ட முதலாவது அதிகாரத்துல முதல் 18 வசனங்கள், முதல் 18 வசனங்களையும் வாசிச்சு கொண்டு வாங்க. அதாவது திரும்ப நான் சொல்றேன், மத்தேயு முதல் 2 அதிகாரங்கள், லூக்கா முதல் 2 அதிகாரங்கள், யோவான் புத்தகத்துல முதலாவது அதிகாரத்து முதல் 18 வசனங்கள். ஸோ இதுகளை வாசிச்சு கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலிருந்து நாங்க ஆரம்பிச்சு சுவிசேஷ புத்தகங்களில் இயேசு. ஸோ சுவிசேஷ புத்தகங்களில் இயேசு படிக்கக்கூட இப்படி எல்லா சுவிசேஷ புத்தகங்களையும் நாங்க ஒன்றிணைச்சு வச்சு தான் பார்த்து தான் படிக்க வேணும். ஒரு ஜிக்ஸோ பசில் மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சா தான் முழு பிக்சர் எங்களுக்கு தெரியும். இல்லாட்டி சில முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி தோன்றும். ஒரு இடத்துல இப்படி சொல்லியிருக்கு, ஒரு இடத்துல இப்படி சொல்லிருக்கு அப்படின்ற குழப்பங்கள் வரக்கூடும். அதனால எல்லா படங்களையும் ஒன்றா வச்சு நாங்க பார்க்க வேணும்.
ஸோ அதனால அடுத்த முறை நாங்கள் அதுதான் எங்களுடைய உத்தேசம். நாங்கள் வந்து சுவிசேஷ புத்தகங்களில் இயேசு என்ற தலைப்பில் முதலாவது உபதலைப்பாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்ற தலைப்பில் நாங்கள் அடுத்த முறை படிக்க போகிறோம். ஸோ கிறிஸ்மஸ் காலங்கள் நெருங்குது, அதுக்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். எஸ், கேள்வி எதுவும் இல்லாட்டி நாங்கள் ஜெபம் பண்ணி முடிப்போம். யாராவது ஒரு சகோதரன் இல்லாட்டி சகோதரி ஜெபிங்க, நாங்கள் கூட்டத்தை நிறைவு செய்வோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த அருமையான இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே ஆண்டவரே, வேத படிப்பை ஆண்டவரே தம் கூட இருந்தமைக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த பரீட்சை மூலம் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டதை மீட்டு பார்க்க இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாட்களிலே அநேகர் இதிலே பங்கு பலன் பெற கர்த்தாவே நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இதனை ஆண்டவரே கர்த்தாவே முன்னின்று நடத்துகிற சகோதரனையும் கர்த்தர் பொறுப்படுங்க. இன்னும் ஆண்டவரே உடைய ஞானத்தால் நிரப்பி நீங்க வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் பொறுப்படுங்க. எல்லாவற்றையும் உடைய வல்லமை வாய்ந்த கரத்தை தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன்ல நல்ல பிதா. ஆமென். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் அடுத்த வாரம் புதிய தலைப்பில் நாங்கள் சந்திப்போம். நன்றி. இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. Okay, thank you, brother. Thank you.